The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். திருப்பூர் மக்களவை தொகுதியின் இந்தியா கூட்டணி வேட்பாளரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒரு சுப்ராய நம்மோடு இருக்கிறார். அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். ஏற்கனவே எம்பியா இருந்திருக்கீங்க, திரும்ப வேட்பாளர் நிறுத்தப்பட்டு பிரச்சாரத்திற்கு போறீங்க. மக்கள் என்ன சொல்றாங்க? மக்கள் கடந்த முறை நான் 93,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். அப்பொழுது இருந்த வரவேற்பை காட்டிலும் இப்பொழுது 100 மடங்கு அதிக வரவேற்பு, குறிப்பாக பெண்கள் மத்தியில் இருந்து ஒரு எழுச்சி தெரிகிறது. எனவே உறுதியாக நல்ல வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். கடந்த முறை அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாங்க. பாஜக 3 முறை மக்களவைத் தேர்தலையும் இங்க இல்ல, இப்ப புதுசா போட்டியிடுறாங்க. அதிமுக கூட்டணியில இருந்து பிரிஞ்சிருக்கு. ஒரு வெற்றி பாதிக்கப்படுமா, இல்ல வெற்றி பெற்றாலும் வாக்கு வித்தியாசம் கம்மியாகும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேட்பாளர் களத்துல உங்களுக்கு இந்த கேள்வியே அளவில்லை. ஏனென்றால் திமுகவை எதிர்ப்பதாக, திமுக அணியை எதிர்ப்பதாக சொல்லுகிறவர்கள் 3 முனைகளாக சிதறி போனார்கள். ஆனால் திமுக அணி மேலும் பலம் பெற்றுள்ளது. புதிய வரவுகள் வந்திருக்கின்றன. பல சின்ன கட்சிகளாக கூட இருக்கலாம் வந்திருக்கின்றன. கமல்ஹாசனுடைய சமூக நீதி மையம் வந்திருக்கிறது. இதெல்லாம் புது வரவு. இப்பொழுது திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் 3ஆக சிதறுகின்றன. கடந்த முறை இருந்த பலம் அண்ணா திமுகவுக்கு இப்பொழுது இல்லை. அதிகாரத்தில் இருந்த போதே இந்த தொகுதியில் தோற்கடிக்கப்பட்டது. இப்பொழுது அதிகாரத்தை இழந்து, மதிப்பை இழந்து, அண்ணா திமுக பிஜேபிக்கு இடையில் ஒரு கள்ள உறவு நிலவுகிறது. எங்கள் மீது எந்த ஊழல் வழக்கும் போட்டுவிட வேண்டாம், நாங்கள் வெற்றி பெற்று வந்தால் உங்களைத்தான் ஆதரிப்போம் என்ற ஒரு கள்ள தீர்மானம், எழுதப்படாத தீர்மானத்தை நிறைவேற்றிக் கொண்டுதான் இவர்கள் பேச மாட்டார்கள், இவர்களை அவர்கள் பேச மாட்டார்கள். இருவருமே திமுக அணியை பேசுவார்கள். இது எதற்கு என்றால் இன்னும் கூட்டு தொடர்கிறது. இரு முனையாக நிற்கிறார்கள். பிஜேபி எதிர்ப்பு ஓட்டுகளை சிதறடிப்பதற்கான ஒரு உள்நோக்கம். தமிழ்நாடு அரசியலோ இந்திய அரசியலோ எந்த ஒரு உரையாடலா இருந்தாலும் பாஜக அதை ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ கச்சத்தீவு வாரம் பொறுத்தவரை அது மட்டும் இல்லாம தேசிய தலைவர்கள், பாஜக தலைவர்கள் தமிழ்நாடுக்கு வராங்க, பிரச்சாரம் பண்றாங்க. கோவையில் அண்ணாமலை நிற்கிறார், இங்க நிறைய பிரச்சாரம் பண்றாங்க. அங்க இருக்கிற வாக்கு ஏதாவது எதிரொலிக்கும் நினைக்கிறீங்களா? பாஜக தலைவர்கள் இங்க பிரச்சாரம் பண்றது தமிழ் வாக்காளர்களை அவர்கள் பக்கம் இழுக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்க பிரச்சாரம் எல்லா இடத்துலயும் பண்றது நல்லது. அப்பதான் தமிழ் மக்கள் எரிச்சல் அடைந்து மேலும் வலிமைப்படுத்துவார்கள். ஒன்று, பிஜேபி ஒரு அரசியல் கட்சியே இல்லை, அது ஒரு சமூக இணக்கத்தை சீர்குலைக்கிற சீர்குலைவு சக்தி. அது ஒரு அரசியல் இயக்கம் அல்ல எங்களை பொறுத்தவரையில். இந்த மக்களவை தொகுதியில மக்களுக்கு என்ன சொல்ல வேண்டும் அப்படின்ட்டு சொல்லு. இப்பொழுது இந்தியா ஜனநாயக திசை வெளியில் தான் செல்ல வேண்டும். வர்ணாசிரம முறைப்படி சாதி நீதி, குல தொழில் என்ற முறையில் அவற்றை அடிப்படையாக கொண்டு ஒரு அரசியல் சட்டத்தை தயாரிக்கிற சதி திட்டத்தில் பிஜேபி இருக்கிறது. அந்த சதி திட்டத்தை உணர்ந்துதான் ராகுல் காந்தி அவர்களும் மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி தொடக்கியிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி இந்தியா முழுவதும் 300 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வருகிற போதுதான் இதற்கு எதிரான நடவடிக்கைகள் தொடங்கும். நன்றி. பார்ட்டி வேர்னாலும் ஐ ப்ரிஃபர் Botticelli. எங்க இருந்தாலும் நம்ம ஸ்டாரா தெரியணும் இல்லையா? வெரைட்டியான கலர்ஸ், நியூ டிசைன்ஸ், அதுக்கு மேல ஸ்டார் லுக். The one and only Botticelli. Botticelli and Raphael, shirts and trousers.